மகாகணம் பொருந்தியவர் ஒரு தெய்வத்தை கொண்டு நிறுத்திவிட்டால் கைகுலுக்கி வரவேற்பேன், கும்பிட மாட்டேன். இதனை சந்தேகிக்கும் பொழுது எங்கேயோ என்னுடைய பூர்வீகத்தை சந்தேகிப்பதாக நான் நினைக்கிறேன். எங்கள் சுதந்திரம் பறிபோகும் என்ற சந்தேகம் வரும்பொழுதெல்லாம் இந்த குரல் எழும். ரிச்சர்ட் டாக்கின்ஸ் போன்றவர்கள் சொல்லும் கருத்துக்களுடன் ஒத்துப்போவர் நான். எல்லா தெய்வங்களுக்கும் எக்ஸ்பைரி டேட் உண்டு. மனிதர்களுக்கு காட்ட முடியாத அன்பை நீங்கள் மிருகங்களுக்கு காட்டி பிரயோஜனம் இல்லை. எத்தனை முறை சொல்லியும் என்ன அரசியல் வர்றதா திட்டமா என்று 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்னை எதற்காக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இதை கேட்பவர்கள் யார் என்று எனக்கு தெரியும். பத்திரிகையாளர்கள் அல்ல, வந்தா சௌரியமா இருக்கும், இந்த பஸ் பிடிச்சு போலாமே நினைக்கிறவங்க. இது வேற ரோட்டுங்க, அந்த ரோட்டு போகாது. ஏறாதீங்க, ஏறுனா பாதியில் வண்டியை நிறுத்தி இறக்கி விட்டுட்டு தான் போவோம். என்னை கேள்வி கேட்கிறார்கள், என்னுடைய நேர்மையை கேள்வி கேட்கிறார்கள். அந்த கோபத்தில் தான் நான் இங்கே பேசுறேன். நான் என் அடிப்பை பற்றி கேளு, நான் அடுத்த படத்தில் மன்னிச்சுங்க, அதில் உங்களுக்கு பிடிக்கலன்னா அடுத்த படத்தில் நல்லா நடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை கேள்வி கேட்காத, ஏன்னா நான் ரொம்ப ரத்த காயம்பட்டுத்தான் இந்த நேர்மை பழகி இருக்கிறேன். இதனை சந்தேகிக்கும் பொழுது எங்கேயோ என்னுடைய பூர்வீகத்தை சந்தேகிப்பதாக நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவமானம், தாயை பழி சொன்னது போன்ற ஒரு கோபம் எனக்கு வருகிறது. இன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு, இன்னைக்கு உங்க பிறந்த நாள் அன்னைக்கு எங்க அம்மாவுடைய கண்ணை தானம் பண்ணிட்டு வந்திருக்கேன் சார், இனிமே நீங்க தான் எனக்கு அம்மான்னு. இருந்துட்டு போற அம்மாவா? அவை சண்மை ஆக முடியும்னா என் தம்பிக்காக நான் அம்மா ஆக முடியாதா? ஒரு அம்மா ஆசிரியாக ஓடி வந்து விபூதி எடுத்து என் நெத்தியில் பூசும் போது அவங்களுக்கு முன்னாடி அதை அழிக்க மாட்டேன். அதுதான் என் பகுத்தறிவு. எனக்கு இந்த பகுத்தறிவு அரசியல் வாயிலாக வந்தது அல்ல, அதை புரிந்து கொள்ளுங்கள். அரசியல் வாயிலாக எதை சொன்னாலும் அதற்குள் ஒரு உட்கருத்து இருக்கும். அதற்கான மாறுபட்ட கருத்தை மறுக்கும் அந்த மனம். நல்ல பகுத்தறிந்த மனம் புதிய கருத்துக்களை ஆராயும், பகுத்து அறியும். ரிச்சர்ட் டாக்கின்ஸ் போன்றவர்கள் சொல்லும் கருத்துக்களுடன் ஒத்துப்போவர் நான். எல்லா தெய்வங்களுக்கும் எக்ஸ்பைரி டேட் உண்டு. எனக்குள்ளது போல் என் படைப்பு என்னை மாதிரித்தானே இருக்கும், அதுக்கும் எக்ஸ்பைரி டேட் உண்டு. என்ன மாதிரி என்னது எக்ஸ்பைரி டேட்டுங்கிறீங்க? அப்படி எப்படி சொல்லலாம்? ஏங்க இந்த கோவிலில் இப்போ பவர் ஜாஸ்தின்னு ஏங்க சொல்றீங்க? எல்லா இடத்துலையும் இருக்க வேண்டும்ல. அவர்கள் கும்பிடும் தெய்வர்கள் அவர்கள் மனதோடு பாக்கெட்டோடு இருக்கட்டும், வைத்து திணிக்காதீர்கள் யார் பேர். அது எல்லா மதத்தாருக்கும் பொருந்தும். டாலரன்ஸை பற்றி பேசுகிறீர்களா? சகிப்புத்தன்மையை பற்றி பேசுகிறீர்களா? நான் சொல்லுகிறேன், எனக்கு நாத்திகம் என்ற பெயரிலேயே விருப்பம் கிடையாது. நான் நாத்திகன் அல்ல, தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். நாஸ்தி ஆஸ்தி என்ற வட சொல்கள், இதை செய்யவில்லை என்றால் நீ நாஸ்தி, இதை செய்தால் உனக்கு ஆஸ்தி என்ற ஆசை காட்டும் பட்டங்கள் அவை. அதையா நான் ஏற்றுக்கொள்ள போகிறேன்? ஆமாங்க, நான் இறை மறுத்துட்டேன், அதனால நான் நாஸ்தி, இனிமே எனக்கு ஒன்றும் இல்லைங்கன்னு ஒத்துக்க போறேன். நான் ஒத்துக்குவேன். நான் அதனால நாத்திகன்கிற பேர் எனக்கு பொருந்தாது. நாளைக்கு ஏதாவது ஒரு மந்திர சக்தி உள்ள சாமியார், மகாகணம் பொருந்தியவர் ஒரு தெய்வத்தை கொண்டு நிறுத்திவிட்டால் கைகுலுக்கி வரவேற்பேன், கும்பிட மாட்டேன். செய்வதாய் சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் ஏன் நிறைவேற்றவில்லை என்ற ஒரு கேள்வியும் கேட்பேன். தெய்வங்கள் இருக்கட்டும் ஒரு புறம், உங்களுக்கு மாட்டு இறைச்சி பிடிக்கலன்னா சாப்பிடாதீங்க. அது எக்காரணத்திற்காக நீங்கள் சாப்பிடக்கூடாது என்பதற்கு மருத்துவ ஆதாரங்கள் இருக்கிறது, அதனால் சாப்பிடாதீர்கள். நான் சாப்பிட்டு இருந்தேன், இப்ப என்னை விட பெரிய மிருகங்களை நான் சாப்பிடுவதில்லை என்று முடிவு வைத்திருக்கிறேன். ஏன்னா தனியா காட்டுல நான் மட்டும் கல்லை வச்சுக்கிட்டு இருந்தேன்னா அது செஞ்சிருப்பேன். நான் யோசிச்சு பார்த்தேன்,
முடியாது. வலுவில்லாத போது எதற்கு? இப்ப வசதி வந்து விட்ட ஒரே காரணத்தினால் நீ பெரிய மிருகங்களை சாப்பிடுகிற, முடிந்தால் சின்ன மிருகங்களை சாப்பிடு, அதுவும் கிடைக்கலன்னா என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு போ. அது கூட இல்லாம எத்தனையோ பேர் இந்தியாவில் இருக்கான். அதை கவனி. என்ன சாப்பிடலான்னு மெனு போட்டு கொடுக்காத, சாப்பாடு போடு. மனிதர்களுக்கு காட்ட முடியாத ஒரு அன்பை நீங்கள் மிருகங்களுக்கு காட்டி பிரயோஜனம் இல்லை. முதலில் அதை கற்றுக்கொள்வோம், நாம் கற்றுக்கொள்வோம். அவங்கள்ட்ட விமர்சனம் சொல்றதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். நீங்க நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க, எது உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதோ அதை சாப்பிடுங்க. ஆனால் மற்றவர்கள் பால் எதையும் வலியுறுத்தாதீர்கள். திடீர்னு எல்லாரும் இங்க விழுந்து நமாஸ் பண்ணுங்கன்னா யாரும் ஒத்துக்க போறதில்லை. திடீர்னு இங்க எல்லாரும் விழுந்து வெங்கடாஜலபதியை கும்பிடுங்கன்னா பல நண்பர்கள் ஒத்துக்க மாட்டாங்க. இல்லை இயேசுநாதரை எல்லாரும் கும்பிடுங்கன்னு நான் இங்க திருச்சபையா இதை மாற்ற முற்பட்டால் அது நடக்காது. அதற்கென்று கூட்டங்கள் வேற இருக்கின்றன, அவை கூட்டங்கள். இது அது அல்ல. இதைத்தான் நான் இத்தனை 35 வருஷம் அமைதியா இவ்வளவு ஆர்ப்பாட்டம் இல்லாம சொல்லிட்டு இருக்கேன். இப்ப மறுபடியும் என்று சொல்ல வைக்காதீர்கள். விருதுகளை திருப்பி கொடுப்பேன் என்று கமல் சொன்னது மிகவும் தப்பு. தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிர்ப்பான விஷயம் என்கிறார்கள். அது எப்படி எதிர்ப்பான விஷயம்? காந்தியார் அவர்கள் வெள்ளையர்களை எதிர்த்து நின்றார்கள். அங்கே வாங்கின பட்டத்தை, வக்கீல் பட்டத்தை திருப்பி கொடுக்கணுமா? வெள்ளைக்காரன் தானே கொடுத்தது. அது திருப்பி கொடுக்கறதுனால என்ன சாதிக்க போகிறீங்க? அடுத்து வாதாட வேண்டிய வழக்கு வாதாட முடியாமல் போகும். எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த மரியாதை அரசு கொடுத்ததல்ல, 12 அறிஞர்கள் கொடுத்தது. அவர்களை நான் அவமதிக்க மாட்டேன். சகியாமை இங்கே வளர்ந்து கொண்டு வருகிறது என்றால் குரல் கொடுக்கிறேன். இதோ அதுதான் அந்த குரல். இது செய்தால் போதுமானது. ஒவ்வொரு முறையும் அது கட்சி வேறுபாடு இல்லாமல் சொல்கிறேன். எங்கள் சுதந்திரம் பறிபோகும் என்ற சந்தேகம் வரும்பொழுதெல்லாம் இந்த குரல் எழும். என்னுடைய பேச்சு சுதந்திரமும் என்னுடைய நண்பர்களின், சகோதரர்களின், குடும்பத்தின் சுதந்திரமும் அடிபடும் என்ற சந்தேகம் வந்தால் குரல் கொடுப்பேன். அதற்கு கட்சிக்கு ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உடனே அரசியலுக்கு வர்றீங்களான்னு கேட்கிறாங்க. வேண்டாம். 5 வருஷத்துக்கு ஒரு முறை கையை கரையாக்கி கொடுக்கிறேன், அந்த கரை போதுமானது. மறுபடியும் சொல்கிறேன், எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் நற்பணிகளை செய்து கொண்டிருக்கும் எங்கள் தோழர்களை அந்த வேலையை செய்ய விடுங்கள். வேறு ஒன்றும் வேண்டும். இங்கே பார்த்திருப்பீர்கள், இங்கே பணம் கொடுக்க வந்தவர்கள் கொடுக்கிறோம் என்ற செருக்கு கொஞ்சமும் இல்லாமல் பெறுவது போல் வந்து கொடுத்து விட்டு போனார்கள். அப்படிப்பட்ட தர்மவான்கள் தான் இங்கே இருக்கிறார்கள். மறுபடியும் உங்களிடத்தில் நான் விடும் வேண்டுகோள், நாம் அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல. அரசியல் புரியாதவர்களும் அல்ல. புரிந்தால்தான் அதிலிருந்து விலகி இருக்க முடியும். இப்போ திருவருட்பா கொடுத்தாரு, ஒருத்தர் வந்து வட சொல் இலக்கியம் ஒன்று, மித்தாலஜி ஒன்று கொடுத்தாரு. அதையெல்லாம் படிப்போம். எதை சாடுகிறோம் என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா? அதற்காக படித்தே ஆக வேண்டும். நீங்களும் படிக்க வேண்டும். என்னை பொறுத்தவரை இங்கே வந்திருக்கும் இந்த கூட்டம் ஒரு செழுமையை நோக்கி, அறிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. யாத்திரை முடிந்து விட்டதாக மட்டும் கனவு காணாதீர்கள். வந்து சேர்ந்து விட்டோம் என்று மட்டும் நம்பி விடாதீர்கள். நடை தொடரட்டும். நான் உங்கள் தலைவனான இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டது கூட இல்லை, எடுத்துக்கொண்டது. எவ்வழி நல்வழி என்றெல்லாம் நான் நினைக்கிறேனோ, சந்தேகம் வரும்போதெல்லாம் பெரியவர்களிடம் கேட்டு இது சரியான வழிதானா என இத்தனை பேர் வருகிறார்கள் கூட. தப்பு வழியில் போயிடக்கூடாது, திருப்ப சொல்லுங்கள் என்று விவாதித்து உங்களை வழி நடத்துவதற்கு முன்னால் ஒரு ரூட் மேப் போட்டுக்கிட்டு தான் உங்களை கூட்டிட்டு போறேன். நான் எதற்காக அறிஞர்களை வச்சு போர் அடிக்கிறாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். உங்களுக்கு தெரியாது, இந்த அறிவு சலாம்பு எப்ப மூளையில தைக்கும்னு உங்களுக்கு தெரியாது. தைச்சிச்சுன்னா அதுக்கப்புறம்
அந்த 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 விஸ்தீரணம் உங்களை அறியாமல் புரியும். அப்படி தைத்த மூளைதான் இது. எங்கேயோ நின்று கொண்டிருந்த பொழுது திடீர் என்று பாய்ந்தது என் மூளையில். அதனால்தான் என்னால் ஞானம் சேகரிக்க முடிகிறது. நான் ஞானி என்று சொல்ல மாட்டேன், ஞானம் சேகரிப்பவன். அது காலேஜுகளிலும் புத்தகங்களில் மட்டுமே கொட்டி கிடப்பதாக நினைக்கவில்லை. சமுதாய தெருவுகளில் எங்கும் கொட்டி கிடக்கின்றன. அந்த குப்பையிலிருந்து பொறுக்குபவன் நான். ஸ்வச் பாரத் எனக்கு கொடுத்தது கரெக்டு தான். நான் யாருன்னு தெரியாம கொடுத்திருப்பாங்களா? என் பின்பலம் என்ன, என் சித்தாந்தம் என்று தெரியாமலா கொடுத்திருப்பார்கள்? தெரிந்தே கொடுத்ததற்காக அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், இது தேசத்தை கட்டி காக்கும் ஒரு சேவை. அதில் பங்கு பெற என்னை அழைத்தால், எந்த கட்சி அழைத்தாலும் நான் ஓடி வருவேன். இவெல்லாம் பகுத்தறிவாதி, இவனை சேர்த்துக்கூடாதுன்னு ஒதுக்கல. அதுவும் ஒரு விதமான சகிப்புத்தன்மை தான். அது இன்னும் அவர்களுக்கும் வர வேண்டும், நம் எல்லோருக்கும் வர வேண்டும். சகிப்புத்தன்மை என்பது இந்த நாட்டில் இல்லை என்பதற்கு பெரிய உதாரணமே பாகிஸ்தான். நம்முடன் இருக்க வேண்டிய நம் சகோதரனை பிரித்து வேறு வீடு கட்டி கொடுத்து விட்ட சந்தோஷத்தில் இருமாந்து கொண்டிருக்கிறோம். அது எவ்வளவு அசட்டுத்தனம்! எவ்வளவு பெரிய நாட்டை, எவ்வளவு பெரிய ஒரு சுபீட்சத்தை பங்கு போட்டு பாகப்பிரிவினையில் இழந்து விட்டோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் அது போன்ற நிகழ்வுகள் நாம் உள்ள வரையில் நிகழவிடக் கூடாது. எங்கும் சொல்வோம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று 2000 வருடம் முன்னால் கூவிய தமிழன் அதை செய்து காட்ட வேண்டாமா? அது செய்வதற்கான பாதையில் சென்று கொண்டிருக்கிறோமா என்று ஆராய துவங்கினாலே போதும். இந்த மாதிரி அபத்தமான விவாதங்களில் நாம் ஈடுபட மாட்டோம்.